லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார், இவங்க எந்த ஃப்ராட் தனமோ பொறுக்கித்தனமோ பண்ணல. தோ இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, இந்த பொறுக்கி பசங்க தான் என்ன வம்பிழுத்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. அதத்தான் இவங்க தட்டி கேட்டாங்க. மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி இவங்க எந்த பொறுக்கித்தனமும் பண்ணல சார். ஓ, தப்புனா சார் உடனே தட்டி கேட்டுருவாரோ? அப்ப சட்டம் எதுக்கு இருக்கு, நாங்க எதுக்கு இருக்கோம்? இங்க பார், உன் புருஷன் அவன் கைய உடைச்சிருக்கான். கை இல்லாம அவன் எப்படி பொழப்ப பாப்பான்? சட்டத்தை கையில் எடுக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா? அப்போ நீங்க வர வரைக்கும் இவங்க என்ன அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க, அவங்க சும்மா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? சார், பொறுக்கித்தனம் பண்ணவளை தட்டி கேட்காம இவள தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிய. இத பாருமா, எது தப்பு எது சரின்னு நீ எனக்கு சொல்லாத. நாங்கெல்லாம் முறையா படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். சும்மா இங்க நின்னு கத்தாத. எதுவா இருந்தாலும் உன் லாயரை கூட்டிட்டு வந்து பேசு. யோ, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இவனை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு உள்ள தூக்கி போடியா? ஐயோ சார், என்ன சார் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? யோ, என்ன அது? போலீஸ் ஸ்டேஷனா சந்தையா? இம்புட்டு பேர் இருக்கா? என்ன கேசியா? ஐயா, இவன் ரோட்ல ஒரு 4-5 பேர் அடிச்சு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தாயா. இவன் லேசுப்பட்டவன் இல்லையா, சரியான பிராடியா. ஐயா, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இவன் ஸ்கூல் வாத்தியார்னு போய் சொல்லி பெரிய இடத்து போன வளைச்சு போட்டான்ல, அவன் தான் இவன். ஐயா வணக்கம். இவங்க சொல்ற எதுவுமே உண்மை இல்ல. இவங்க ஏன் புருஷன் தான். தோ இங்க இருக்காங்களே, இவங்க தான் ரோட்ல என்கிட்ட கலாட்டா பண்ணாங்க. அதனாலதான் இவங்க அவங்கள அடிச்சாக. சார், அவங்க எந்த தப்பும் பண்ணல சார், நம்புங்க சார். அவங்களே இப்பதான் திரும்ப காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 3 மாசத்துல கடைசி எக்ஸாம் வரப்போகுது. அதுல அவ பாஸ் ஆகிறதுல தான் எங்க மொத்த குடும்பத்தோட கௌரவமே அடங்கியிருக்கு. சார், நீங்க கேஸ் அது இதுன்னு அவளை உள்ள தூக்கி போட்டீங்கன்னா அவங்களால பரீட்சையே எழுத முடியாது. அது அவங்களோட எதிர்காலத்தையே பாதிக்கும் சார். சார், இவங்க படிச்சு வாத்தியார் ஆகணும் சார். வாத்தியாருங்கிற பதவி கௌரவத்துக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ இல்ல சார். அது பல பேரோட கனவு சார். அதை தயவு செஞ்சு அழிச்சிடாதீங்க. அது ஒரு தவம் சார். அந்த தவத்தை மட்டும் கெடுத்துறாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் சார், அவங்கள விட்டுருங்க சார். சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். அவ நிஜமாவே எந்த தப்புமே பண்ணல சார். ப்ளீஸ் விட்டுருங்களேன். என்னம்மா ஐயா முன்னாடி வசனம் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க? ஐயா, இவனை நம்பாதீங்க. இவன் சரியான பொறுக்கி ஃப்ராடு. ஐயா, இவன் படிச்சு என்னத்தையா கிளிக்க போறான்? நீ என்ன காரணம் சொல்லியிருந்தாலும் அதை நான் ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ படிப்பை முன்ன வச்சுட்ட. நானும் ஏழை குடும்பம் தான்மா. நாங்க எல்லாரையும் பார்த்து கைகட்டி வாழ்ந்த பரம்பரை தான். ஆனா அந்த படிப்பு தான் என்ன ஒசத்துச்சு. இன்னைக்கு எல்லாரையும் எனக்கு வணக்கம் போட சொல்லி எங்க பரம்பரை மரியாதையை ஒசத்துச்சு. இவன் இனிமே இந்த மாதிரி சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி வை. பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா நாம தான் பக்குவமா ஒதுங்கி போய் நடந்துக்கணும். ஏய் தம்பி, படிப்பை வச்சு நீ தப்பிச்சிட்ட. இனிமே இந்த மாதிரி அடிதடியெல்லாம் நீ பண்ணாத. அதுக்கு தானே நாங்க இருக்கோம். ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? சார், ரொம்ப நன்றி சார். போமா. யோ சங்கர், ஐயா, எல்லார்கிட்டையும் எழுதி வாங்கிட்டு அனுப்பு. சரிங்க. ஏய், இனிமே ரோட்ல போற பொண்ணுகிட்ட ஏதாவது தப்பு பண்ணீங்க பேசிட்டு இருக்க மாட்டேன். கட் பண்ணிடுவேன். சார், அவனை விட்டுட்டீங்க. அவன் சரியான ஃப்ராடு சார். ஸ்ரீராம், உன்னை பத்தி எனக்கு தெரியுமியா? என்ன பத்மாவுக்கு புது பிளாட் வாங்கி கொடுக்க போறியா? சார், அதெல்லாம் இல்ல சார். ரோட்ல 1000 நாய்ங்க கொலைக்கு தான் செய்யும். நம்ம தான் ஒதுங்கி இருக்கணும். நம்மளும் சேர்ந்து உட்காந்து அதுங்க கூட கத்தக்கூடாது. அப்போ இப்படிதான் ஆகும். நல்ல வேலை, அவளுக்கு படிப்போட அருமை தெரிஞ்சதுனால உங்களை சும்மா விட்டாங்க. இல்லனா என்ன ஆயிருக்கும்? எதையும் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. இந்நேரம் கேஸ் மட்டும் போட்டிருந்தா மொத்த வாழ்க்கையும் போயிருக்கும். நான் என்னமோ வேணும்னு சண்டை போட்ட மாதிரி என்ன குத்த சொல்லிட்டு இருக்க? தப்பு பண்ணது அவனுங்க. சரி,
அதுக்கு இப்படியா போட்டு அவளை அடிப்பிய? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயி இல்ல செத்து இருந்தா நியாயமா உங்களுக்கு சாகத்தை அடிச்சிருக்கணும். என்ன சொன்னீங்க? சாவடிக்கணுமா? போங்க, போய் சாவடிச்சுட்டு அப்புறம் வந்து எங்க எல்லாரையும் மொத்தமா சாவடிச்சிருங்க. இதுக்கு எடுத்தாலும் கோவம், கொஞ்சம் கூட முன்ன பின்னாடி எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. சாவடிப்பாரா சாவு. உங்க கோவத்தை எல்லாம் மூட்டை கட்டிட்டு உங்க ஆத்திரத்தை எல்லாம் படிப்புல காட்டுங்க. சரிம்மா, நீ சொல்றபடியே நடந்துக்க. இப்போ வீட்டுக்கு போலாமா? நான் வரல, எனக்கு மார்க்கெட்ல வேலை இருக்கு. நீங்க போங்க, நான் பின்னால வரேன். இல்ல, நானும் கூட வரேன். எதுக்கு? அங்க யாராச்சும் என் கூட வம்பு பண்ண அவங்கள சார் வந்து பொழக்கிறதுக்கா? சாமி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நல்லது தான் சொன்னேன். அன்னலட்சுமி அக்கா, அன்னலட்சுமி அக்கா. என்ன சிவகாமி, எதுக்கு கத்துற? வீட்டுக்குள்ள வர வேண்டியது தானே? சொல்லு, என்ன விஷயம்? உன் மகன் செஞ்ச காரியத்தை கேள்விப்பட்டியா? என்னக்கா ஒரு மாதிரியா வாசல்ல நிக்கிற? ஓ மாப்பிள்ள செஞ்ச காரியத்தை நீ கேள்விப்பட்டியா? பொது இடத்துல சண்டை போட்டு இப்ப அவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்களாம். இவனை படிக்க அனுப்புனா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு திரியறானே. இவனை ஏன் இப்படி பண்றானோ? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன பார்த்துட்டு வாசல்ல நிக்கிறாங்க? ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ? டேய், நீ இப்ப எங்க இருந்து வர்ற? வீட்டுக்குள்ள வா, சொல்றேன். இனிமேல் போறதுக்கு என்ன இருக்கு? இங்கனே சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா வரேன். ஏண்டா எப்படி சொன்னாலும் திருந்த மாட்டியா? மாமா, என்ன நடந்துச்சுன்னா சொல்றது கேளு மாமா. போடா. எதுக்கு அமைதியா இருக்கீங்க? மாமா, உன்னதான் கேட்கிறேன், வாய் திறந்து ஏதாவது ஒன்று பேசு. என்னடா பேச சொல்ற? நீ பண்ண காரியத்துக்கு என்னத்தடா பேச சொல்ற? ஒரு ரவுடி தரத்தை என்னைக்கிட்டே நீ மூட்டை கட்டி வைக்க முடியும்? மா, எதுக்கு இப்ப ஆளதுக்கு முதல் திருப்பி நிக்கிறீங்க? நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? சொல்லுமா, நான் என்ன பண்ணேன்? டேய், என்ன பண்ணல? என்னடா பண்ணல நீ? இந்த வீட்டோட மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு, எல்லாமே போச்சு. நான் பெத்த 2 ஆம்பளை பிள்ளைகளால எனக்கு என்னைக்குமே நிம்மதியே இல்லடா. ஏண்டா, நான் என்ன சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டல்ல? அம்மா, நான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் படியேற வச்சு எங்களை அசிங்கப்படுத்திட்டல்ல? ஒன்ன போய் என்னமோ என் மருமக பெருசா படிக்க வச்சு பாக்கணும்ங்கறா. ஐயோ, பாவண்டா அவ, பாவண்டா. சீ, நீ எல்லாம் என் கண்ணு முன்னாடியே நிக்காத, கண்ணு முன்னாடி நிக்காத. போ, போடா, போ, போடா, போடா. என்னம்மா? போ, மா, என்னம்மா பண்றீங்க? மா, போடா. ஏன் நிக்கிற? போ, போடா, போ, போடா. சொன்ன கேளுமா. மா, போடா, போ, போடா. ஐயோ, என்ன பண்றீங்க அத்தை? விடுங்க அத்தை, விடுங்க. என்ன பண்றீங்க? இவன இப்ப எதுக்கு இவள அடிச்சிட்டு இருக்கீங்க? இவ செஞ்ச காரியத்துக்கு மடியில வச்சு கொஞ்சம் சொல்றியா? இவனை நீ நம்பாத, நான் நம்பி ஏமாந்தது போதும். இவனை எல்லாம் திருத்தவே முடியாது. நாம தான் நம்ம எண்ணத்தை மாத்திக்கணும். அத்தை, ரோட்ல என்கிட்ட ஒருத்தன் வம்பு பண்ணான். நீங்க பக்கத்துல இருந்தா என்ன வெட்டி பண்ணுவீங்க? போட்டிருப்ப. அப்போ உங்க புள்ள மட்டும் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அவங்க முன்னாடி காலி பசங்க என்ன வம்பு இழுத்தாக. அவங்க பார்த்துட்டு சும்மாவா இருக்க முடியும்? அதான் நான் அதை சாத்துனாக. அவங்க ஒன்னும் வம்பு சண்டைக்கு போகல அத்தை, எனக்காக தான் அவங்கள அடிச்சாக.
என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்காம இப்படி கோவத்துல கண்டபடி நடந்துக்கிறியலே. அத்தை, எப்பவுமே ஒருத்தர ஒரே மாதிரி எண்ணத்துல பாக்காதீங்க. அவன் மனசு எம்பிட்டு காயப்பட்டிருக்கும். என் பிள்ளைக்கு காய். படிப்பு படிப்புன்னு அதையே சொல்லி நான் எந்த விஷயத்துக்கு கோவப்படாம வெட்டித்தனமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இல்ல, எனக்குன்னு எந்த சொரணையும் இருக்க கூடாது. என் பொண்டாட்டி ஒருத்த என் கண்ணு முன்னாடியே வம்பிழுக்கிறான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கேன். எப்பவுமே தப்புனாலே அதை நான் தான் பண்ணிருப்பேன்னு தப்பாவே நினைக்கிறீங்களா நீங்க? இல்லடா, என் பக்கம் இருக்க நியாயத்தை என்னைக்காவது புரிஞ்சுட்டு இருக்கீங்களா? அவன் உனக்காக தான் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியாதா அத்தா? அவனை அடிச்சு அவன் மனச காயப்படுத்திட்டன. என்ன மன்னிச்சிரு அத்தா, என்ன மன்னிச்சிரு. அவசரப்பட்டேன் அக்கா. அத்தை, இந்த பாலையாவது குடிங்க, அவங்க வந்துருவாங்க. கொஞ்சோண்டு குடிங்க. அக்கா குடிக்கா. ஆத்திரத்துல கண்ணு முன்னு தெரியாம அடிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் உட்காந்து அழுக வேண்டியது. அவனும் எம்பிட்டு வேதனைத்தான் தாங்குவான். விடு, வந்துருவான். நம்மளை விட்டா அவனுக்கு போக்கட வேற எங்க இருக்கு? வந்துருவான். வந்துட்டானே. டே மாப்பிள, வாடா சாப்பிடலாம். டேய் டேய் மாப்பிள, டேய். டேய், ஏன்டா படிக்கிற புக்கை இப்படி கீழே போட்டுக்கிட்டு இருக்க? டேய் கேக்குறல்ல, டேய் சொல்லிட்டு போடா. என்னம்மா இது? என்னடா பண்ண போற? டேய் வேண்டாம்டா. டேய் டேய், படிக்கிற புக்குடா இது. டேய் வேண்டாம்டா. டேய் மாப்பிள, வேண்டாம்டா. என்ன? ஐயோ, சொன்னா கேட்க மாட்டானே. மணிக்கு சொல்லுடா, வேண்டான்னு சொல்லுடா. டேய் மாப்பிள, படிக்கிற புக்குடா இது. டேய் மாப்பிள, என்னடா காரியம் பண்ற நீங்க? படிக்கிற புத்தகத்தை யாராவது இப்படி பண்ணுவாங்களாடா? ஆமா, படிக்கிற புத்தகம் தான் இது. இருக்க போய் என்ன படி படி சொல்றீங்க? உங்க ஆசை கனவு எல்லாத்தையும் ஏன் மேல திரிச்சு என்ன சாவடிக்கிறீங்கல்ல? டேய் என்னடா சொல்ற நீங்க? உங்க நாயே கஷ்டப்பட்டு உங்க எல்லார்கிட்ட கெட்ட பேர் வாங்கணும். நான் நானாவும் இருக்க முடியாம உங்களுக்காகவும் இருக்க முடியாம ரெண்டு கட்ட தனமா தவிச்சுட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் இன்னையோட நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இனிமே ஏன் விருப்பப்படி ஒரு சொரண உள்ள மனுஷனாவே இனிமே இருந்துட்டு போறேன். போதும், உங்களுக்காக நான் படிச்சதும் எல்லாரும் முன்னாடி நடிச்சதும் போதும்.
இல்லடா. என்னம்மா சொல்ற? கேவலம் பணத்துக்காக மனுஷங்க இப்படி எல்லாம பண்ணுவாங்க? அவங்க என்ன வேணா பண்ணட்டும் சார், அது நமக்கு தேவையும் இல்ல, அதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா அவங்களால நடந்த பிரச்சனையில அத்தை அவங்க மேல கோவப்பட்டாக. அவங்க எனக்கு படிப்பே வேண்டான்னு சொல்லி புக்கை எடுத்து கீழே போட்டு கொளுத்திட்டாக. சார், அவங்க மட்டும் படிச்சு வாத்தியார் ஆகாட்டி இவ்வளவு நாள் எங்க அத்தையோட ஆசையும் என்னோட கனவு இது மட்டும்தான் போகும்னு நினைச்சோம். ஆனா இப்போ அவங்க வாத்தியார் ஆகாட்டி அவங்க குடும்ப சொத்து மொத்தமும் அந்த கெட்டவங்க கிட்ட போயிடும். கடைசி வரைக்கும் எங்க மேல இருக்கிற கலங்கத்தை தொடக்கவே முடியாம போயிரும் சார். அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஆயிரும். அத மட்டும் விடக்கூடாது. கெட்டவங்க என்னைக்குமே ஜெயிச்சதா சரித்திரமே இருக்க கூடாது சார். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நாம அவனை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சா அவனுக்கு படிப்பு வராது. அவனுக்குள்ள அந்த அக்கறை இருக்கும் இல்ல, அதை நாம கொண்டு வரணும். அவன் உன் ஆசைக்காகவோ இல்ல அவங்க அம்மா ஆசைக்காகவோ படிக்க கூடாது. அவன் அவனோட ஆசைக்காக படிக்கணும். அப்பதான் இது சாத்தியப்படும். எப்ப அவன் அவனுக்காக படிக்கிறானோ அப்ப அவன் ஜெயிச்சிடுவான். உங்களையும் ஜெயிக்க வச்சிடுவான். இதுதான் இதுக்கு இருக்கிற ஒரே தீர்வு. அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. ஆமா, நேத்தவனை எங்க கூட்டிட்டு போயிருந்த? பையன் ஒரே ராத்திரியில இப்படி மாறிட்டான். முந்தா நாள் படிக்கவே போக மாட்டேன், என் இஷ்டத்துக்கு விடுங்கன்னு புத்தகத்தை கொளுத்துன பையன் இன்னைக்கு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு என்ன ஆர்வமா காலேஜுக்கு கிளம்பிட்டான். இவன் திருந்த அப்படி என்ன மாய மந்திரம் போட்ட ஆத்தா? சொல்லு ஆத்தா. சித்தப்பா, அத்தை சொல்றது நெசமா?
அட ஆமாம்மா. பையன் இன்னைக்கு என்னைக்கு இல்லாத மாதிரி சீக்கிரமா எந்திரிச்சு அவனே சுடுதண்ணி போட்டு குளிச்சு அவனே டிஃபன் எடுத்துட்டு காலேஜ் கிளம்பிட்டாமா. அக்கா சொல்றது நெசந்தான். இனி அவன் கண்டிப்பா படிச்சிருவாமா, வாத்தியார் ஆயிடுவாங்கிற முழு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. ஆமாத்தா, எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. நீ என்ன பண்ணியோ, ஆனா அவனோட இந்த மாற்றத்துக்கு நீ மட்டும்தான் காரணம். நாங்க எல்லாருமே அவனை குத்தம் சொல்லிட்டு தான் இருந்தோம். நீ மட்டும்தான் அவன் தப்ப சரி பண்ண முயற்சி பண்ணுன. அந்த முயற்சிக்கு கூடிய சீக்கிரம் பலன் கிடைச்சிடும். எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அமுதா. டேய் மாணிக்கம், என் மருமக அவனை நிச்சயம் வாத்தியார் ஆக்கிடுவா. நீ வேணா பாரு. பாக்குறேன், என் மாப்பிள்ளையே ஆயிடுவான். உணர்ச்சி விஷயத்துல ரொம்ப பொங்காதக்கா, அப்புறம் தண்ணி ஊத்தி அணைக்க வேண்டி வந்துடும். போட, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.